Hi students, welcome to Benimax. In the video la nama 10th standard assignment max assignment unit 1 la உள்ளதோட ஆன்சர் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் சென்ட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ வீடியோக்குள்ளாடி போகலாம். First part A multiple choice question. First one, if n into n of a cross b, n of a cross b equal to 6 கொடுத்திருக்கு. a என்ன கொடுத்திருக்காங்கன்னா 1,3, then b ஓட வேல்யூ, b ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். so b என்ன வரும்னா ஆப்ஷன் c 3 வரும். ஓகே, so second one, a equal to a b p, b 2,3, c p q r s கொடுத்திருக்காங்க. then n of a union c cross b கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் c 12. If there are 512 relations from a set A 235 to a set B, then the number of elements in set B is, answer வந்து option B 3. Next fourth one, the range of a relation R x, x square bar x கொடுத்திருக்காங்க. இது வந்து புக்கில் வந்து இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. x, x square என்ன கொடுத்திருக்கு, such that x is a prime number less than 13 கொடுத்திருக்காங்க. பட் புக்கில் கொடுத்துருக்கிறது வந்து இதுதான் கரெக்டான கொஸ்டின். அதுக்கு ஆன்சர் வந்து சி வரும். பட் இது பிரிண்டிங் மிஸ்டேக்காக என்னன்னு தெரியல. பட் இதில் கொடுத்துருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் இஸ் எ ப்ரைம் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி வரும். ஓகே, ஃபிஃப்த் ஒன், இஃப் த ஆர்டர்ட் பேர்ஸ் a plus 2,4 and 5,2a plus b are equal, then a, b is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டு ஈக்குவலுங்கிறதுனால a plus 2 equal to 5ன்னு எடுத்திங்கன்னா ஏயோட வேல்யூ 3 வரும். அடுத்து b வந்து என்னது 2a plus b equal to 4ன்னு எடுக்கணும். ஸோ bயோட வேல்யூ -2 வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் D 3, -2. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒன், let n of a equal to m, n of b equal to n, then the total number of non-empty relations that can be defined from a to b is option C 2 power mn minus 1. Next seventh one, if a, 5, 7, b represent an identity function கொடுத்திருக்காங்க, then find the value of a and b or respectively வருது. ஸோ ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனாக ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஏயோட வேல்யூ 5 வரும், பியோட வேல்யூ என்ன வரும் 7 வந்துடும். ஓகே, ஸோ 5, 7. நெக்ஸ்ட்டு எயித் ஒன், f of x equal to 2x square and g of x equal to 1/3x, then f dot g என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 2 by இது ஆப்ஷன் சி வரும், 2/9x square. Ninth one, if f from a to b is a bijective function and if n of b equal to 7, then a is equal to, answer வந்து 7. Then 10th one, f of x equal to x plus 1 the whole cube minus x minus 1 the whole cube represent a function which is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை சிம்பிளிஃபை பார்க்கும்போது நமக்கு கியூபிக் மாதிரி இருக்குது. பட் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வந்துடும்னா குவாட்ராட்டிக் ஃபார்ம் வந்துடும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஓகே, next Roman letter 2 short answer. First one, 11th question, if a equal to 1, 3, 5 and b equal to 2, 3, then find a cross b and b cross a ன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிவன் என்ன, ஏ கொடுத்துருக்காங்க பியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏ cross b கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஏ எழுதிக்கிறேன். ஏ என்ன இருக்குது 1, 3, 5 cross b எழுதுகிறோம் 2, 3. ஸோ இது வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அப்போ எப்படி எழுதணும், ஆர்டர்ட் பேஸில் எழுதணும். ஃபஸ்ட்டு என்ன எழுதணும் 1, 2, அடுத்து 1, 3. ஓகே, என்ன எழுதுகிறோம் 1, 2, 1, 3. நெக்ஸ்ட்டு 3யை வச்சு எழுதணும். ஸோ 3, 2, 3, 3. நெக்ஸ்ட்டு 5, 2, அடுத்து என்ன வரும் 5, 3. So this is A cross B. Okay. Next B cross A ன்னு எழுதுனீங்கன்னா ஃபஸ்ட்டு எதை எழுதணும், B எழுதணும். ஸோ B என்ன இருக்குது 2, 3 இருக்குது. cross A எழுதுகிறோம் 1, 3, 5. ஸோ 2 வச்சு ஃபஸ்ட்டு ஆர்டர்ட் பேஸ் எழுதுனா 2, 1, 2, 3, 2, 5. ஓகே, ஸோ 2, 1, 2, 3, 2, 5. அடுத்து 3 வச்சு எழுதுகிறோம். ஸோ 3, 1, 3, 3. Next என்ன வரும் 3, 5. Okay, so this is the answer. Okay,
நெக்ஸ்ட்டு 12th சம். இஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4. ஃபைண்ட் ஏ அண்ட் பி. இப்போ கிவன் பார்த்தீங்கன்னா நமக்கு எழுதியிருக்கோம் பி கிராஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பி கிராஸ் ஏனா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் எதில் வந்துடும்? பியில் வந்துடும். செகண்ட் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் ஏல வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பி எழுதுகிறோம். பின்னா இதெல்லாம் வரும் -2, ஆல்ரெடி அடுத்தும் -2 தான் இருக்குது. ஸோ 1 டைம் எழுதினா போதும். அடுத்து 0 இருக்குது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? 3 இருக்குது. ஸோ இதுதான் பியில் உள்ள எலமெண்ட்ஸ். அடுத்து ஏல உள்ள எலமெண்ட்ஸ் எழுதுகிறோம். ஸோ செகண்ட் எலமெண்ட்ஸ் எழுதணும் 3. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 4 இருக்குது. இங்கேயும் 3, 4 தான். இங்கேயும் 3, 4 தான். ஸோ ஏயோட வேல்யூ என்னெல்லாம் இருக்குது? 3 and 4 இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13. கிவன் த ஃபங்க்ஷன் f from x such that என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x² - 5x + 6 evaluate f of 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அந்த கிவன் ஃபங்க்ஷனை நம்ம எப்படி எடுக்கிறோம்? f of x. f of xனா x² - 5x + 6 இருக்குது. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்னா f of 2. ஸோ f of 2 போட்டிங்கன்னா இங்கே எக்ஸுக்கு பதில் என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போ இந்த சைடும் எக்ஸுக்கு பதில் என்ன போடணும்? 2. அப்போ 2² - 5 × 2 + 6. 2² என்ன வரும்? 4 - 5 2s are 10 + 6 வரும். இப்போ ஆட் பண்ணுங்க. 6 + 4 10 ஆயிரும். ஸோ 10 - 10 வரும். ஸோ ஆன்சர் என்ன வந்துடும்? 0. அப்போ f of 2ஓட வேல்யூ என்ன வருது? 0. நெக்ஸ்ட்டு 14th சம். டிஃபைன் onto ஃபங்க்ஷன். onto ஃபங்க்ஷனா என்ன அப்படின்னா a function f from a to b is said to be onto function if the range of f is equal to the codomain of f. எதெல்லாம் ஈக்குவலாக இருக்குது? ரேஞ்சும் கோடொமைனும். அதாவது என்ன வரும் அப்படின்னா இந்த பிங்கிற செட் இருக்கு இல்லையா, இங்கே இருக்க எல்லா எலமெண்ட்ஸுக்கும் என்ன இருக்கணும்? இங்கே ப்ரீ இமேஜ் இருக்கணும். அதை தான் பார்க்குறோம். அதுதான் onto ஃபங்க்ஷன். ஓகே, எவ்ரி எலமெண்ட் ஆஃப் பி ஹேஸ் அ ப்ரீ இமேஜ் இன் ஏ. இங்கே பார்த்தீங்கன்னா P1க்கு இங்கே இமேஜ் இருக்குது, P2க்கு இமேஜ் இருக்குது, P3க்கு இமேஜ் இருக்குது. ஸோ பியில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் இங்கே என்ன இருக்குது? இமேஜ் இருக்குது. தேர்ஃபோர் இட் இஸ் என்னது? onto ஃபங்க்ஷன். அதுதான் என்னது? ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு கோடொமைன் வருது. ஸோ இன்னும் அதர் வேர்ட்ஸில் நம்ம என்ன எழுதிக்கலாம்னா எவ்ரி எலமெண்ட் ஆஃப் பி ஹேஸ் அ ப்ரீ இமேஜ் இன் ஏ அப்படி கூட எழுதிக்கலாம். ஓகே, next 15th sum. Find k if f dot f of k equal to 5 where f of k equal to 2k minus 1 னு கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டின் பாருங்க. f of k என்ன கொடுத்துருக்கு? 2k minus 1. ஓகே, இங்கே k வரும். ஸோ 2k minus 1. இங்கே f dot f of k equal to 5 னு கொடுத்துருக்காங்க. ஸோ f dot f of k னா எப்படி எழுதணும்னா f of k னு எழுதணும். ஓகே, ஸோ இந்த டாட் எடுத்துட்டு ப்ராக்கெட் போட்டுருங்க. f of k. இப்போ f of kக்கு இந்த வேல்யூ அப்ளை பண்ணுறோம். ஸோ f of போட்டுட்டு இந்த f of kக்கு என்ன போடுறோம்? 2k minus 1 equal to 5 வருது. ஓகே, ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா f of k அந்த ஃபார்மில் இருக்குது. ஸோ கேக்கு பதில் நமக்கு என்ன இருக்குது? 2k minus 1 இருக்குது. இப்போ இதை பாருங்கள். f of kக்கு வேல்யூ இது. இந்த கேக்கு பதில் தான் நமக்கு இந்த டேர்ம் இருக்குது. அப்போ இந்த ரைட் சைடும் இந்த கேக்கு பதில் எந்த வேல்யூ எழுதணும்? இந்த வேல்யூ எழுதணும். அப்போ என்ன வரும்? 2 இன்ட்டு இந்த கேக்கு பதில் இதை எழுதுகிறோம். 2k minus 1. அடுத்து எதை போடணும்? இந்த -1 equal to 5. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ 2 இன்ட்டு 2kனா 4k minus 2 into 1 minus 2. இங்கே ஒரு -1 இருக்குது equal to 5. ஸோ 4k இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? -3 equal to 5. ஸோ 4k இந்த -3 goes to that side. அந்த பக்கம் போகும்போது +3 ஆயிரும். ஸோ 5 + 3. ஸோ 4k equal to 8 இருக்குது. ஸோ கேயோட வேல்யூ என்ன வரும்? 8 divided by 4. டிவைட் பண்ணால் கேயோட வேல்யூ என்ன வரும்? 2. ஓகே, now k value is 2. நெக்ஸ்ட்டு பார்ட் சியில் உள்ள 16th சம். ஓகே, தேர்ட் ரோமன் லெட்டர். let a equal to 0, 1, b equal to 2, 3, 4 and c equal to 3, 5. Verify that a cross b union c equal to a cross b union a cross c அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இப்போ கொஸ்டினில் வந்து ஏபிசி கொடுத்துட்டாங்க. ஸோ இது ரெண்டும் ஈக்குவல்லி நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்ன இருக்குது, ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது, பி யூனியன் சி இருக்கு இல்லையா, அதை நான் ஃபைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. பி யூனியன் சி. அப்போ பி யூனியன் சினா பிஏ யூனியன்னாலே என்ன பண்ணணும், சேர்த்து எழுதணும். எதெல்லாம் பியையும் சியையும் சேர்த்து எழுத போகிறோம். ஓகே, பியில் உள்ள எலமெண்ட்ஸையும் சியில் உள்ள எலமெண்ட்ஸையும் சேர்த்து எழுதணும். அப்போ 2 3 4, அடுத்து இங்கே 3 ஆல்ரெடி எழுதிட்டோம். ஸோ அடுத்து எழுத வேண்டாம், 5. அப்போ பி யூனியன் சி என்ன வந்துடும், 2 3 4 5 வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஸோ ஏ கிராஸ் பி யூனியன் சி ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஏ என்ன இருக்குது, 0,1 இன்ட்டு பி யூனியன் சி என்ன இருக்குது, 2 3 4 5 இருக்குது. ஸோ இப்போ இது மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது என்ன எழுதணும், ஆர்டர்ட் பேஸில் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு 0 வச்சு எல்லாத்துக்கூடயும் பேர் எழுதணும், அடுத்து 1 வச்சு எழுதணும். ஓகே, ஸோ 0,2 எப்படி எழுதணும், 0,2, அடுத்து 0,3 0,3, நெக்ஸ்ட்டு 0,4 0,4, அடுத்து 0,5. ஓகே, நெக்ஸ்ட்டு 1 வச்சு எழுதுகிறோம். ஸோ 1,2 1,3 1,4 1,5. ஸோ இதுதான் எனது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ஓகே, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிஞ்சிட்டு. இனி ரைட் ஹேண்ட் சைடு உள்ளது பண்ணுறோம். அங்கே என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் ஏ கிராஸ் பி இருக்குது. ஸோ ஏ கிராஸ் பி, ஸோ ஏ இன்ட்டு பி எழுதுகிறோம். ஸோ ஏ எழுதிக்கலாமா, ஏ என்ன இருக்குது 0,1 இன்ட்டு பி எழுதுகிறோம். பி என்ன இருக்குது 2 3 4. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன எழுதணும், ஆர்டர்ட் பேஸில் எழுதணும். ஸோ ஆர்டர்ட் பேஸில் எழுதுனா என்ன வரும், 0,2, அடுத்து என்ன வரும் 0,3, நெக்ஸ்ட்டு 0,4 0,4, நெக்ஸ்ட்டு 1,2, அடுத்து 1,3, ஸோ நெக்ஸ்ட்டு 1,4. ஓகே, இது வந்து என்னது ஏ கிராஸ் பி. ஓகே, ஸோ அடுத்து என்ன எழுதணும், நம்ம ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது, ஏ கிராஸ் சி இருக்குது. ஸோ ஏ கிராஸ் சி ஃபைன் பண்ணலாமா. ஸோ ஏ கிராஸ் சி போட்டிங்கன்னா ஏ இன்ட்டு பி. ஸோ ஏயை ஃபஸ்ட் எழுதிக்கோங்க, 0,1 இன்ட்டு சி எழுதுகிறோம். சி என்ன இருக்குது 3,5 இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி தான் எழுதணும், ஆர்டர்ட் பேஸில் எழுதணும். ஸோ 0,3 வரும், 0,3, அடுத்து என்ன எழுதணும் 0,5, அடுத்து 1,3, அடுத்து என்ன எழுதணும் 1,5. ஸோ இது ஏ கிராஸ் பி, இது வந்து என்னது ஏ கிராஸ் சி. இப்போ நமக்கு என்ன பார்க்கணும், அந்த ரைட் ஹேண்ட் சைடு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி என்னன்னு ஃபைன் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஸோ ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்ட்டு சினா யூனியன்னாலே ரெண்டு இதையும் என்ன செய்யணும், சேர்த்து எழுதிடணும், யூனியன். ஓகே, ஸோ யூனியன்னா ஒன்றா இருக்கிறது அப்படி தானே. அப்போ இது ரெண்டையும் சேர்த்து நம்ம எழுத போகிறோம். ஸோ இந்த ஏ கிராஸ் பியில் இருக்கிறதையும் இந்த ஏ கிராஸ் சியில் இருக்கிறதையும் சேர்த்து எழுதுகிறோம். ஸோ சேம் ஆர்டர் பேஸ் இங்கே இருந்துச்சுன்னா ஒருக்க எழுதியிருந்தால் போதும். ஓகே, இங்கே அப்போ 0,2 முதல்ல எழுதலாமா, அடுத்து 0,4 இருக்கா, சாரி 3 இல்லையா, 0,3, அடுத்து 0,4 வருது. ஓகே, அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 0,3 ஆல்ரெடி இருக்குது, நான் எழுதலை. அடுத்து பார்த்தீங்கன்னா 0,5 இருக்கா, 0,5 எழுதிட்டோம். ஏனி இந்த 1,2 எழுதும், 1,2 1,3 ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ ஒரு தடவை எழுதுனா போதும். அடுத்து 1,4 இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,5 இருக்குது. ஸோ எல்லாமே எழுதிட்டோம். இது வந்து ஈக்குவேஷன் 2ன்னு எடுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணுறோம். இங்கே 1ல் என்ன இருக்குது 0,2 0,3 0,4 0,5 1,2 1,3 1,4 1,5 இருக்குது. ஸோ அதே வேல்யூ இங்கே இருக்கா பாருங்கள், ஈக்குவேஷன் 2லேயும் இருக்கா. ஸோ ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. தேர்ஃபோர் என்ன எழுதிக்கலாம், ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 we get என்ன எழுதலாம், a cross a into b union c equal to என்ன எழுதுகிறோம், a cross b union a cross c verified. ஓகே, ரெண்டும் ஈக்குவல்னு என்ன பண்ணிட்டோம், நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். புரிஞ்சிட்டிங்களா? நெக்ஸ்ட்டு 17th சம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏயோட வேல்யூ 2 1 2 3 4, பி என்ன கொடுத்துருக்காங்க 2 5 8 11 14,
be two sets. Let f from a to b be a function given by f of x என்ன கொடுத்திருக்காங்க 3x minus 1. represent this function நீ கொடுத்து first one arrow diagram, second one table form, third one என்னது set of ordered pairs, fourth one in graphical form. இந்த function இந்த 4 இதில் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் கிவன் எழுதிட்டேன், ஏயும் பியும் இருக்குது. இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x minus 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஏல இருக்கிற வேல்யூ இருக்குது இல்லையா, 1 2 3 4 இருக்குது இல்லையா, இந்த வேல்யூவை நம்ம இந்த எக்ஸுக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். பார்க்கும்போது இங்கே உள்ள வேல்யூ நமக்கு ஆன்சராக வரணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் எஃப் ஆஃப் 1 என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். எஃப் ஆஃப் 1, ஸோ இந்த எக்ஸுக்கும் பதில் என்ன போடுறோம், 1 போடுறோம். 3 × 1 minus 1. 1 × 3, 3 minus 1 என்ன வரும், 2 வரும். ஸோ உங்களோட வேல்யூ வருதா? ஓகே, அடுத்து எஃப் ஆஃப் 2 என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். ஓகே, ஸோ 3 × எக்ஸுக்கு பதில் என்ன போடணும், 2 minus 1. அப்போ 2 3s are 6, 6 minus 1 என்ன வரும், 5. 5 இங்கே இருக்கா? ஓகே, அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், இங்கே 3 இருக்குது. அப்போ எஃப் ஆஃப் 3 என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ இங்கே எக்ஸுக்கு பதில் 3 போடுறேன். 3 × 3 minus 1. 3 3s are 9, 9 minus 1 என்ன வருது, 8. 8 இங்கே இருக்குது. ஓகே, அடுத்து எக்ஸுக்கு எஃப் ஆஃப் என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸுக்கு 4 போடுறேன். எஃப் ஆஃப் 4 என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஏல இருக்கிற வேல்யூவை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, ஸோ 3 × 4 minus 1. 3 4s are 12, 12 minus 1 என்ன வரும், 11. அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ உங்கள் வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா. இப்போ இதை வந்து ஃபஸ்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆரோ டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆரோ டயக்ராமில் இதை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஆரோ டயக்ராம். ஓகே, ஸோ ஆரோ டயக்ராம் போட்டுட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஆரோ டயக்ராமுக்கு 2 செட்டுக்கு இப்படி போட்டுக்கோங்க, சரியா. ஸோ இது வந்து ஏ, இது வந்து பி. ஸோ ஏல உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே எழுதுகிறோம். என்னெல்லாம் இருக்குது, ஏக்கு 1 2 3 4. பியில் என்னெல்லாம் இருக்குது, 2 5 8 11 14 இருக்குது. ஸோ இப்போ இங்கே எஃப் ஆஃப் 1, எக்ஸுக்கு 1 போடும்போது நமக்கு என்ன வேல்யூ வந்து 2 வந்து இல்லையா. அப்போ 1க்கு என்ன இது பண்ணணும்னா 2க்கு இப்படி கொடுக்கணும். ஓகே, டயக்ராம் போடணும். அடுத்து எக்ஸுக்கு 2 போடும்போது என்ன வேல்யூ வந்து 5 வந்து, அப்போ 2க்கும் 5க்கும் இப்படி ஒரு ரிலேஷன் கொடுக்கணும். அடுத்து எக்ஸுக்கு 3 போடும்போது எந்த வேல்யூ வந்து 8 வந்து, அப்போ 3க்கு என்ன வருது, 8 வருது. எக்ஸுக்கு 4 போடும்போது என்ன ஆன்சர் வந்திருக்கு, 11. அப்போ 4க்கு என்ன வரும், 11 வரும். ஓகே, இதில் இடையில என்ன போடணும், ஃபங்க்ஷன் எஃப்னு போட்டுக்கணும். ஸோ இதுதான் என்னது, ஆரோ டயக்ராம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, டேபிள் ஃபார்ம். ஸோ டேபிள் ஃபார்மில் எழுதுகிறோம். ஸோ இது அப்படியே நம்ம என்ன ஆரோ கொடுத்துருக்கோமோ, ரிலேஷன் கொடுத்துருக்கோமோ அதை அப்படியே டேபிள் எழுதுகிறோம். ஓகே, ஸோ இங்கே வந்து எக்ஸ் போடுறோம், இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இங்கே எக்ஸுக்கு 1 இருக்கும்போது இங்கே என்ன வந்து 2 தானே வந்து, அப்போ இப்படி எழுதணும் 1ம் 2ம். அடுத்து 2க்கு என்ன வந்திருக்கு, 5 வந்திருக்கு, 2 5. நெக்ஸ்ட்டு 3க்கு என்ன வேல்யூ வந்து 8, அப்போ 3 8. நெக்ஸ்ட்டு 4க்கு என்ன வேல்யூ வந்தது, 4க்கு 11 வந்துச்சு. அவ்வளோதான், இது கிடையாது. ஓகே, ஸோ இதுதான் என்னது, டேபிள் ஃபார்ம். ஸோ தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்டர்ட் பேஸில் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ இதை தான் ஆர்டர்ட் பேஸில் எழுதுகிறோம். எஃப் இஸ் ஈக்குவல் டு போட்டுட்டு 1, 2 ஆர்டர்ட் பேஸில் எழுதும்போது எப்படி எழுதணும், 1, 2. 2க்கு என்ன வந்தது 5, அப்போ 2, 5. அடுத்து 3, 8. அடுத்து என்ன வருது 4, 11. இவ்வளோதான் ஆர்டர்ட் பேஸ். இனி ஃபோர்த் ஒன் என்ன போடணும், கிராஃபிக்கல் ஃபார்மில் போடணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் கிராஃபிக்கல் ஃபார்மில் எழுதுகிறோம். ஸோ கிராஃப் ட்ரா பண்ணியிருக்கிறேன். என்ன பண்ணணும், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணணும். நான் எக்ஸ் ஆக்சிஸில் 1 2 3 4 5 எடுத்திருக்கிறேன். இங்கே வந்து 2 2 யூனிட்ஸாக எடுத்திருக்கிறேன். ஓகே, இந்த என்னென்ன ரிலேஷன்ஸ் நம்ம கொடுத்தோமோ அது எல்லாத்தையும் இதில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ எக்ஸோட வேல்யூ 1 போடும்போது நமக்கு என்ன வந்துச்சு, 2 வந்தது இல்லையா. அப்போ 1, 2 இதில் வந்து மார்க் பண்ணணும். ஓகே, இது என்னது 1, 2. அடுத்து 2 அப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு, 5 வந்தது இல்லையா. அப்போ 5னா இந்த 4க்கும் 6க்கும் இடையில வரும். ஸோ 2க்கு நேர் 5. ஸோ இது வந்து என்னது 2, 5. அடுத்து 3 போடும்போது எக்ஸோட வேல்யூ 3 போடும்போது நமக்கு ஆன்சர் 8 வந்துச்சு. ஸோ 3லேருந்து 8. ஓகே, ஸோ இங்கே வரும். இது வந்து 3, 8. அடுத்து எக்ஸோட வேல்யூ 4 போடும்போது நமக்கு என்ன வந்துச்சு, 11 வந்துச்சு. ஸோ 11னா இந்த ரெண்டுக்கும் இடையில வரும். ஸோ இங்கே 4 இருக்குது. ஸோ இதில் வரும். இது வந்து என்னது 4,
11 அவ்வளோதான். இதுதான் கிராஃபிக்கல் ஃபார்ம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.